அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் அனைவருக்குமே தனக்கான ஒரு வேலை, தனக்கென்று வருமானம் இருந்தால் மட்டுமே கௌரவமான வாழ்வாகவும் சுயமரியாதையுடனும் வாழ முடியுங்க. ஆனால் தற்போதுள்ள காலகட்டத்தில் வேலை கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அப்படியே கிடைத்தாலும் அது மனதிற்கு பிடித்த படிப்பிற்கு ஏற்ற மாதிரியான வேலையாக பலருக்கும் அமைவது இல்லைங்க. வேலையிலும் பல பிரச்சனைகளுடனும் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வேலை வேலை என்று தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே எளிய பரிகாரங்கள் இருக்கின்றன. அந்த எளிய பரிகாரங்களை இந்த வழிபாட்டினை நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே விரைவில் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்திடும். அப்படி வேலை தொடர்பான பிரச்சனைகள், தடைகள் நீங்க எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினால் விரைவில் முழு பலனும் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேரெல்லாம் படிப்பை முடித்ததும் வேலை கிடைக்கணும், அடுத்தடுத்து பதவி உயர்வு வேண்டும், சம்பள உயர்வு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறணும் என்பதுதான் அனைவருக்குமே இருக்கும் இந்த குறைந்தபட்ச ஆசை, கனவாக இருக்குங்க. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் வேலை கிடைக்கல, படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கல, பிடிக்காத வேலை, குறைந்த சம்பளத்தில் வேலை, வேலையில் பிரச்சனை, பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கல, அரசு வேலை கிடைக்கல, வேலை தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை என சொல்லி புலம்புவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இப்படி வேலை தொடர்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. வேலை வேண்டுமானால் வேலனின் காலை பிடியுங்கள் என்று சொல்வார்கள். முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட தலங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடுவதன் மூலம் சீக்கிரம் அந்த பலன் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கணும், அதிலும் அரசு வேலை கிடைக்கணும் என்பவர்கள் வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு தலத்திற்கு சென்று கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று கடலில் புனித நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். பிறகு இரவு நேரத்தில் 1 மணி நேரமாவது நிலவு ஒளியில் கடற்கரையில் அமருங்கள். இப்படி வழிபட்டால் வேலை கிடைப்பதில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குங்க. அதேபோல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மனதிற்கு பிடித்த வேலை அமைய வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை தரிசியுங்கள். மலை ஏறி சென்று காலை 11 மணி முதல் 11:30 மணிக்குள் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுங்க. இந்த சமயத்தில் முருகப்பெருமான் வேடன் அலங்காரத்தில் இருப்பார். அந்த கோலத்தில் அவரை தரிசித்த பிறகு போகர் சன்னதியை வலம் வந்து வணங்கி குறைந்தது 1 மணி நேரமாவது அங்கே அமர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை மனவிட்டு முருகப்பெருமானிடம் சொல்லிவிட்டு வர நல்ல மாற்றமும் பலனும் கிடைக்குங்க. அப்படி திருச்செந்தூர், பழனி என கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமையில், அதாவது காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே வழிபட்டாலும் சரி, முருகப்பெருமானை முழுமையாக நம்பி சரணடையுங்கள். அப்படி 6 விளக்கு நெய் தீபம் ஏற்றும் போது வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடு, உன்னை தவிர எனக்கு உதவ யாரும் இல்லை, இந்த காரியத்தை எனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என மொத்த பொறுப்பையும் முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விடுங்க. அப்படி செய்யாமல் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து விட்டு நம்பிக்கை இல்லாமலும் எதிர்மறை சிந்தனைகளுடமே இருந்தாலும் அதில் எந்த பலனும் கிடையாதுங்க. முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும்போது நம்பிக்கையோடும் முழு மனதோடும் அவரை பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் நினைத்தபடி நினைத்த வேலை, அரசு வேலை கிடைப்பதற்கு முழு பலன் கிடைக்குங்க. நீங்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா அது நிச்சயமாக பலன் கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்கள் அதை பதிவிடுங்க. மேலும் இந்த பதிவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம துர்காதேவி சரணம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நம்ம பதிவில் வரும் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.